வடக்கின் மருத்துவத்துறையில் இடம்பெற்ற மோசடிகளை முன்னாள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்திய அத்தியகட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தனது முகநூல் பதிவில் வடக்கு மாகாணத்திற்கு குட் பை என பதிவிட்டுள்ளதுடன் இந்த கரைபடிந்த மருத்துவ முறையில் அத்தியட்சகராக வேலை செய்ய மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் காணப்பட்ட பல குறைபாடுகளை அண்மையில் வெளிப்படுத்திய குறித்த வைத்தியருக்கு எதிராக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எதிர்ப்புகளை தெரிவித்தது. அவருடைய பதவிக்கு வேறு ஒருவரை நியமிக்குமாறு கோரி போராட்டங்களை மேற்கொண்டிருந்தனர். அதன் அடிப்படையில் அவரை பணியிலிருந்து நீக்கி புதியவரை நியமித்தனர். இந்த நிலையில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் மக்கள் பாரிய போராட்டத்தினையும் முன்னெடுத்தனர். இருப்பினும் வைத்தியரால் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரிகளும் பதிலளிக்கவில்லை. மாறாக குற்றம் சாட்டிய வைத்தியருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் சுகாதார அமைச்சிலிருந்து வருகை தரும் குழுவினர் தமக்கு நியாயம் வழங்குவார்கள் என நம்பியிருந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் தமக்கு சாதகமான பதில்கள் கிடைக்காது என தெரிந்த பின்னர் தனது முகநூலில் தனது கருத்துக்களை பதிவாக இட்டு வருகிறார். அதாவது, இன்றிலிருந்து இந்த கரை படிந்த சிஸ்டத்தில் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வேலை செய்ய மாட்டேன். உங்கள் வைத்தியசாலையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் உங்கள் பொலிசிட்டியன் இடம் அறிவியுங்கள். நான் எங்கு சென்றாலும் வைத்தியசாலை ஊழியர்களும் என் அன்பான பொதுமக்களும் என் இதயத்தில் இருப்பார்கள். ஒரு புதிய தூய்மையான இளைஞன் வரவிருக்கும் தேர்தலில் என்னால் ஆதரிக்கப்படுவார். குட் பை வடக்கு மாகாணம். அடுத்த தேர்தலில் இந்த அரசியல்வாதிகளை ஒழித்து இளைஞர்களுக்கு வாக்களிக்கும் வரை நான் திரும்பி வரமாட்டேன். வளமை போல் அனைத்து அரசியல்வாதிகளும் சாவகச்சேரி பிரச்சினையை வளமை போல் தூக்கி எறிந்தனர். நான் இதை எதிர்பார்த்தேன் போன்ற பதிவுகளை இட்டுள்ளார். குறித்த வைத்தியரின் பதிவுக்கு பலரும் தமது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.